அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் முதல் பாடம் அளவீட்டுவியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து புக்குக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கணக்கை பார்க்க போகிறோம். ஒரு வட்ட வடிவ தட்டின் ஆரம் 10 சென்டிமீட்டர், அதோட ஆரம் 10 சென்டிமீட்டர், அதன் பரப்பை சதுர மீட்டரில் காண்க. ஓகே, ஏரியா ஃபைன் பண்ணோம். அது சதுர மீட்டரில் இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டத்தோட ஆரம் தான் ஒரு 10 சென்டிமீட்டர். ஸோ ஆரம் 10 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ ஆரம் 10 சென்டிமீட்டர் இருக்கும்போது இதோட டோட்டல் ஏரியா எவ்வளவு இருக்கும்? அதை பார்த்தீங்கன்னா மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணுங்க. சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கான், அதை நம்ம மீட்டர்ல பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ பை 22/7 அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். இது ஒரு பேசிக் ஃபார்முலா. வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா அதில் ரெண்டு வேல்யூ அவனே கொடுத்துட்டான் பாருங்க. என்ன கொடுத்துட்டான்? பையோட வேல்யூ 22/7 தான் எடுக்குன்னு சொல்லிட்டான். ஓகே, ஆரோட வேல்யூ 10 சென்டிமீட்டர் சொல்லிட்டான். சரி, ஸோ பை 22/7 எடுத்துக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் 10, இங்கே ஒரு பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கு, இங்கே இதில் இருக்கு சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 100 டிவைட் பண்ணும். ஓகேங்களா? 100 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன மாறிடும்? மீட்டராக மாற்றிடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 10/10 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே எத்தனை டைம் இருக்கு? ஆர் ஸ்கொயரா 2 டைம் போடணுமா? 10/10 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்போ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும்? இது 3.14 தான் வரும். ஸோ 3.14 வச்சுக்கோங்க. பெருக்கல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ கீழே என்ன இருக்கு? ஒரு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 10 100 மாறிடும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா டெசிமல் டிஜிட் மட்டும் 2 டிஜிட் நவுத்தணும் முடிஞ்சு. ஸோ 0.0314 இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, சதுர மீட்டர் தான் ஆன்சர் பண்ணோம். ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த வட்டத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 0.03414 மீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ண புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. 10 சென்டிமீட்டரை நம்ம எது கன்வெர்ட் பண்ணிக்கணும்? மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ தெரியாம ஒரு டைம் போட்டுறீங்க, ஏன்னா ஆர் ஸ்கொயர் இருக்கா. ஸோ 2 டைம் வரணும், இங்கே ஒரு டைம் வரணும், செகண்ட் டைம் இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணி இதால் கேன்சல் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர்னு கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின், ஒரு பள்ளியின் விளையாட்டு திடலின் பரிமாணம் 800 மீட்டர் 500 மீட்டர். அத்திடலின் பரப்பளவை காண்க. ஸோ ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா இது நீளம் ஒரு 800 மீட்டரா இருக்கு. அகல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் இருக்கு. சரிங்களா? நீளம் 800 மீட்டர், அகல 500 மீட்டர். அத்திடலின் பரப்பளவு காண்க. ஸோ அந்த திடலோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்குறான். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஃபார்மெட்ல இருக்கு? செவ்வகம் மாதிரி இருக்கா? செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா வரும்? நீளம் பெருக்கல் அகலம் வரும். ஓகேங்களா? நீளத்தோட மதிப்பு 800 மீட்டர், அகலத்தோட மதிப்பு 500 மீட்டர். ஸோ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 8 இன்ச்சு நமக்கு என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். பின்னாடி 4 ஜீரோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த திடலோட பரப்பளவு. புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ ஒரு திடல் கொடுத்துட்டான், நீளம் கொடுத்துட்டான் என்னது 800 மீட்டர்னு, அகலம் கொடுத்துட்டான் 500 மீட்டர்னு. ஸோ பரப்பளவு கேட்குறேன் அப்படின்னா ரெண்டையும் பெருக்கிட்டுனா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 1 10 100 1000 10,000 லட்சம். ஓகே, 4 லட்சம் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் அந்த பள்ளியோட ஸ்கூலோட திடலின் பரப்பளவு. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒரே அளவுடைய இரு கோளங்கள். ஒரே அளவுடைய அப்படின்னா ஸோ இது மாதிரி ஒரே அளவுடைய இரு கோளங்கள் தாமிரம் மற்றும் இரும்பினால் செய்யப்பட்டுள்ளன. ஒன்று பார்த்தீங்கன்னா தாமிரம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு. ஓகே, செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் நிறைகளின் விகிதத்தை காண்க. ஸோ இதோட இது தாமிரம் வச்சுக்கலாம், இது இரும்புன்னு வச்சுக்கலாம். அவற்றின் நிறைகளின் விகிதத்தை கணக்கிடுக. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா தாமிரம் மற்றும் இரும்பின் அடர்த்தி மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஃபார்முலா டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பை வால்யூம். ஓகேங்களா? ஸோ இதில் வால்யூம் அவன் எதுவும் கொடுக்கவே இல்லை. வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கவே இல்லை. ஒரே அளவுடைய இரு கோளங்கள் தாமிரம் மற்றும் இரும்பினால் செய்யப்பட்டுள்ளன. ஓகேங்களா? தாமிரம் மற்றும் இரும்பால் இருக்கு, அவர் டென்சிட்டி மட்டும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ மாஸோட ரேஷியோ கொடுத்துருக்கான். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் போடலாம். ஸோ இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா
இதுல வால்யூம் ரெண்டும் நான் காமன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரே அளவுடைய அப்படின்னா ஸோ ஒரே வால்யூமா எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்னா டென்சிட்டி d1 இஸ் ஈக்குவல் டு மாஸ் 1 டிவைட் பை வால்யூம் எடுத்துக்கலாம். d2 ஈக்குவல் டு மாஸ் 2 டிவைட் பை வால்யூம். ஏன்னா சேம் ஒரே சொல்லிட்டேன்னா வால்யூம் வந்து மாற்றவே இல்லை. ஸோ ரெண்டோட வால்யூம் நமக்கு எப்படி இருக்கு, ஒரே அளவா இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைகளின் விகிதம் கேட்குறான். ஸோ என்ன பண்ணலாம், m1 டிவைட் பை m2 எடுத்துக்கலாம். சரிங்களா, m1 டிவைட் பை m2. ஸோ இல்லை m1 வேணும் அப்படின்னு நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா d1 டிவைட் பை vன்னு வரும். சரிங்களா. செகண்ட் m2 எங்க இருக்கா, m2 வேணும் நமக்கு என்ன வரும், d2 இன்ட்டு vன்னு வரும். ஸோ v கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் d1 டிவைட் பை t2ன்னு வரும். ஸோ d1ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமிரம் 8900 kg/m³. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு 7800 வரும். ஸோ 2 ஜீரோ அடிச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா m1 டிவைட் பை m2. ஓகேங்களா, m1 டிவைட் பை m2 இஸ் ஈக்குவல் டு 89 டிவைட் பை 78. இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நிறைகளின் விகிதம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வால்யூம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதையும் சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரே அளவுடைய அப்படின்னா ஸோ வால்யூம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இந்த ஆன்சர் வந்து நம்ம இதெல்லாம் ஃபைன் பண்ணி எடுத்துறோம். ஓகே, ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 89 டிவைட் பை 78 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, புரியுதுங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம், இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா. டென்சிட்டி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா kg/-3. ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். 250 கிராம் நிறையுள்ள ஒரு திரவம் 1000 கன சென்டிமீட்டர் இடத்தை நிரப்புகிறது. ஓகேங்களா. ஒரு இதோட ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, நல்லா பாருங்க, இங்க சென்டிமீட்டர் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் வந்து 250 கிராம்ல இருக்கு. ஓகேங்களா, இதுவும் கிராம், இதுவும் சென்டிமீட்டர். ஓகேங்களா. இடத்தை நிரப்புகிறது. அத்திரவத்தின் அடர்த்தியை காண்க. ஸோ டென்சிட்டி வந்து என்ன கேட்கறான். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் மாஸ் இது இருக்கு 250 இருக்குங்க, 250 கிராம் இருக்கு. ஸோ அதை கேஜிக்கு மாற்றணும் அப்படின்னா 250 இன்ட்டு 10⁻³ கேஜியாக போட்டுக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1000 சென்டிமீட்டருக்குன்னு கொடுத்துட்டானா. ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மாஸ் என்ன பண்ணலாம், 250 இன்ட்டு 10⁻³ போட்டுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து 4/3 πr3. ஓகே, 4/3 நமக்கு என்ன வரும், πr3 வரும். ஸோ இந்த இடத்துல சாரி இது வந்து வால்யூமா கொடுத்தோம் டைரக்டா. ஓகேங்களா, அப்புறம் நம்ம என்ன வால்யூம் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வால்யூம் சப்ஸ்டிட் பண்ணா 1000. ஆனா இதுல இருக்கு சென்டிமீட்டர் இருக்கா, மீட்டர் மாத்தணுமா, 10⁻- என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வரும். அது என்ன பண்ணு, கியூப் இருக்குங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் போட்டுக்காங்க. சரிங்களா. ஸோ இங்கே ஏன் வந்து நான் வந்து 250 இன்ட்டு 10⁻³ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1000 இன்ட்டு 10⁻², மேலே வந்து 3 போட்டுன்னு தெரியுங்களா. இதில் இருக்குது, இங்கே வந்து சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கு. ஆனால் வந்து மீட்டர் கியூபுக்கு மாற்றணும். ஓகே, மீட்டர் மாற்ற என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 10⁻² மல்டிப்ளை பண்ண முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா 250 அப்படியே வச்சுக்கோங்க. 250 இன்ட்டு 10⁻³ ஓகே சரிங்களா. கீழே வந்து 1000 இருக்கு, இது 10⁻6 போயிடும். ஸோ மேலே பூஜ்ஜியம் 10⁻+6 போயிடும். கீழே வந்து 10⁻6 வருங்க, அது அப்படியே மேலே பூஜ்ஜியம் 10⁻+6 மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் செப்பரேட் பண்ணி நமக்கு என்ன வரும், இந்த ரெண்டு டேமும் பாருங்க 10⁻-3 10⁻+6 இருக்கு. ஸோ 10⁻3 வரும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ டென்சிட்டி வந்து 250 ஓகேங்களா kg/-3. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளோட அந்த திரவத்தோட டென்சிட்டி. புரியுதுங்களா. இந்த கன்வர்சேஷன் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா 250/100 வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும், 0.25 வரும். ஓகே, 0.25. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம் சென்டிமீட்டர்/-3. ஸோ இந்த யூனிட்ல வரும். ஓகேங்களா. ஸோ இப்படியும் கூட நான் வந்து போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு கோளம். ஓகே, 1 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு கோளம் வெள்ளியினால் செய்யப்படுகிறது. ஸோ டென்சிட்டி ஆரம் வந்து 1 சென்டிமீட்டர். சரி, வெள்ளியினால் செய்யறாங்க. ஓகே, அக்கோளத்தின் நிறை வந்து 33 கிராம். மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33 கிராம்.
எனில் வெள்ளியின் அடர்த்தியை காண்க. ஸோ டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கே வந்து கிராம் இருக்கு அப்படின்னா அதை வந்து கிலோகிராமுக்கு வந்து மாற்றணும். எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? 33 × 10⁻³ kg அப்படின்னு மாற்றிக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். இதுதான் ஃபார்முலா. மாஸ் என்னது 33 போட்டுக்கா. 10⁻³ ஏன்னா கேஜிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/3 πr³ இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஆர் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 33 × 10⁻³ வச்சுக்கோங்க. இங்கே வந்து என்ன பண்ணலாம் 4/3 அப்படியே வச்சுக்கோங்க. பையோட வேல்யூ 22/7. சரிங்க. ஆரோட வேல்யூ வந்து 1 சென்டிமீட்டர். ஸோ இங்கேயும் பாருங்க 1 சென்டிமீட்டர் மீட்டர் மாதிரி என்ன பண்ணோம் 1 × 10⁻² மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 × 10⁻² மீட்டர். ஓகே, ஏன் போட்டோம் அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணும். சென்டிமீட்டர் வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சா ஓகே, அவ்வளோ ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா 33 × 10⁻³ அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து 4/3 × 22/7 × 10⁻6 மாறிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும் -3 வரும். ஓகேங்களா? இதை வந்து கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். இது வந்து 2 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. இல்லை. ஸோ அப்படியே என்ன பண்ணலாம் 3 போட்டுக்கோங்க. 3 போட்டுக்கோங்க. 7 மேலே இது மட்டும் தான் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அது கூட 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே மேலே போச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாறிடும் 10⁻+3 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணி அப்படின்னா 1 4 4. ஓகேங்களா? மீதி 3 இருக்கும். 5 20 6 7 28. ஓகே 1.7 வரும். ஓகே, இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0.8 வரும். ஓகே 8 × 16 வரும். ஓகே 9. இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து ஒரு 7.8 × 10⁻³ வருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டென்சிட்டி யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் kg m/−3 போடணும். யூனிட் வந்து கம்பல்சரி போடணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட்டத்தோட ஏரியா ஃபைண்ட் பண்ணுற சம்ஸு. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய சம்ஸு. 3 வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி வந்து கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு. 4th வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணும். அது கன்வர்ஷன் இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம சென்டிமீட்டர், கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம் மாற்றணும், சென்டிமீட்டர் வந்து மீட்டர் மாற்றணும். ஸோ அது 5th சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சம் தான். சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.